நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டீஸ் அப்படியே க்ளோ ஆவாங்க. ஆனா, பார்க்குறதுக்கு மேக்கப் போட்ட மாதிரியே இருக்காது. பட் அவங்க ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவா இருக்கும். ஸோ, அது வந்து ரொம்ப ஈஸியா நம்மளால அத வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ, இது வந்து நார்மலா இப்போ ஒரு நைட் அவுட் அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு ஃபங்ஷனுக்கு அந்த மாதிரி போகும்போது, இந்த மாதிரி க்ளோவா போறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு ரிசப்ஷன், ஃபங்ஷன் அந்த மாதிரி போகும்போதும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு டியூவி லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, இந்த டியூவி லுக் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள வச்சு நம்மளால அத வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி நான் அன்றைக்கி ரொம்ப டயர்டா இருந்தேன். தூங்குற டைமில கோயில் திருவிழாவுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டதுனால, சரி ஓகே. ஆ அதே மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணுன்ன உடனே குஷி ஆயிட்டேன். சரி என்னோட டிஐஒய் ப்ராடக்ட்ஸு நெறைய அத யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு அந்த ஒரு இத அச்சீவ் பண்ண முடியும். என்னோட ரிங் லைட் வந்து அ ஃப்யூஸ் ஆயிருச்சு. ஹேர் வந்து நான் கட் பண்ணுறதுனால நான் வந்து போனி டெயில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இது வந்து பெப் அண்ட் ப்ரைம் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ ரொம்ப செட்டிங் ஸ்ப்ரேன்னோனே பயப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் இதில நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செட்டிங் ஸ்ப்ரே எப்படி பண்ணுனேன்ற வீடியோ ஆல்ரெடி நம்மளோட வீடியோல இருக்குது. சேனல்ல இருக்குது. செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த செட்டிங் ஸ்ப்ரேவ நீங்க மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு 2 ஹார்ஸ் அவ்வளோதான் நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன்றதுனால நான் ஃபஸ்ட்டே வந்து இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து போட்டுக்கிட்டேன். இது வந்து ப்ரெப்பா நீங்க வந்து இத மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸுக்கு நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங் ஸ்ப்ரேவே வந்து நல்லா ஆம் வாட்டர்லலாம் அதில உள்ள வாட்டர் எவாப்ரேட் ஆன உடனே ரொம்ப ஒரு ஃபைனான சூப்பர் க்ளோயி லுக் வந்து குடுக்கும். ஸோ, நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னோட மாய்ஸ்சரைசர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மாய்ஸ்சரைசர் ரெசிபி. அது வெயில் காலம் வந்த உடனே நான் மாய்ஸ்சரைசர் வந்து மாத்துவேன். என்னோட ஸ்கின் வந்து அப்படிதான். என்னோட ஸ்கின் பற்றி நான் நல்லா லேர்ன் பண்ணி வச்சுருக்கிறதுனால, கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நான் என்னோட மாய்ஸ்சரைசர் ஃபார்முலேஷனையும் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ, வேணும்னா நான் அடுத்து இன்னொரு நெக்ஸ்ட் பாக்ஸ் போடும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ, நம்மளோட இஷ்டம் தான். இன்கேஸ் நீங்க வந்து டே டைமில ஒரு ஃபுல் டே வந்து நீங்க இந்த மேக்கப்போட இருக்க போறீங்க அப்படின்னா, நீங்க ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் இன்னைக்கு லாக்மேயோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ற ஷேட் வந்து சின்னமன். இதுக்கு முன்னாடி ஷெல் யூஸ் பண்ணேன். ஸோ, அது எனக்கு அடிக்கடி நம்ம போட மாட்டோம்ல. ஸோ, ஷெல்ஃப் லைஃப் முடிஞ்சதுன்றதுனால நான் இன்னைக்கு சின்னமன் வாங்கினேன். எப்படி எனக்கு மேட்ச் ஆகும்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து இதில நானே பண்ண ஸ்ட்ரோக் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரோக் க்ரீம் வீடியோ நான் இன்னும் போஸ்ட் பண்ணல அப்படின்னு நெனைக்கிறேன். செக் பண்ணிவிட்டு அப்படி நான் போடலன்னா, நான் கண்டிப்பா சீக்கிரத்தில ஸ்ட்ரோக் க்ரீம் போடுறேன். ஸோ, இந்த செலிபிரிட்டீஸ் எல்லாருமே இந்த க்ளோவா இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் தான். இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து நெறைய ரேட்ல, நெறைய ஷேட்ஸில விக்குது. நான் வந்து இன்னைக்கு கோல்டன் ஷேட் தான் நான் எடுத்திருக்கேன். என்னோட ஸ்கின்னுக்கு வந்து கோல்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்க கொஞ்சம் அ கொஞ்சம் ஸ்கின் வந்து கொஞ்சம் டோன் கம்மியா இருக்கு அப்படின்னா, நீங்க கொஞ்சம் பிரான்ஸ் கலந்து அந்த மாதிரி நெறைய ஷேட்ஸ் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 2யும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஸ்கின்ல இருக்கிற ஃப்ளாஸ் வந்து தெரிஞ்சாலும் பரவால்ல. எனக்கு வந்து அ ந நல்ல பளிச்சுன்ட்டு ஃபுல் கவரேஜ் மேக்கப்லாம் போட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பா பிரான்சர் அந்த மாதிரி நெறைய நம்ம கான்டோர்லாம் யூஸ் பண்ணணும். அது எதுவுமே எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. அதே மாதிரி அது எனக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ண தெரியாது. அதனால நான் ரொம்ப சிம்பிள் மேக்கப்க்கே போயிருவேன். ஸோ, இப்போவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. நீட்டா இருக்கும். நீங்க வந்து இப்படியே போறதுனாலும் போகலாம். எங்க ஊர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா, மேட்டா இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் க்ளோவா இருக்கு. அந்த க்ளோ மேக்கப் வந்து இங்க உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா பார்ப்பாங்க. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பவுடர் வச்சுட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம்.
நான் வீடியோ பர்ப்பஸ்க்காக ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் அப்பப்போ வந்து இந்த மாதிரி விசிறி விடுறேன். இன்கேஸ் நீங்கள் உங்ககிட்ட வந்து ஒரு குட்டியா ஒரு ஃபேன் இருந்துச்சுன்னா நீங்க காமிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் சும்மா நார்மலான ஒரு பவுடர் தான் எடுக்கிறேன். என்கிட்ட இப்போதைக்கு எந்த லூஸ் பவுடர் எதுவுமே இல்ல. அதனால நான் இப்போ நார்மல் பவுடர் தான் யூஸ் பண்றேன். நல்லா வாஷ் பண்ண ஷால். அதனால நான் ஷால வச்சே இந்த மாதிரி பவுடர் போட்டுக்கிறேன். நீங்க எந்த மாதிரியான பவுடர்னாலும் இதுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப பேசிக்கான ஒரு மேக்கப் லுக் தான் பண்றேன் இன்னைக்கு. ஸோ எந்த இடம்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயில் ஆகுமோ, அங்கலாம் லைட்டா இந்த மாரி பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு, நீங்க பஃப் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். என்ட்ட பஃப் அந்த பாக்ஸ் அந்த மாரி எதுவுமே இல்ல. அதனால நான் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு காட்டன் ஷால் வச்சிருப்பேன். அத வச்சுட்டே நான் பவுடர் போட்டுப்பேன். இப்போ உள்ள காலத்தில இப்படியும் பண்ணுவாங்களா அப்படின்னா, இட்ஸ் ஓகே. அந்த பஃப் வாங்குறது முக்கியம் இல்ல. அத கிளீன் பண்ணி, அத வைக்கிறது தான் முக்கியம். இப்போ அந்த நல்ல அ ஃபர் இருக்க மாதிரியான பஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதே தான் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அத வாஷ் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸோ காட்டன் ஷால் அந்த மாரிலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா, அதெல்லாம் அப்படி கிடையாது. ஸோ பவுடர் போட்ட மாதிரி இருக்கணும். ஆனா போடாத மாதிரியும் இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா, எல்லாமே எனக்கு ஷால்லே வந்துரும். அதனால இட்ஸ் ஓகே. இப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா தெரியணுமோ, அங்கலாம் ஸ்ட்ரோக் க்ரீம நான் மறுபடியும் அப்ளை பண்றேன். இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்டெப்பு தான். உங்களுக்கு வேணுனா மட்டும் நீங்க இந்த மாரி அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்ட்ரோக் க்ரீம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒண்ணு வந்து மேக்கோட ஸ்ட்ரோக் க்ரீம். வேற லெவல்ல இருக்கும். அம் இன்னொன்னு வந்து மேக்கப் ரெவல்யூஷன் நெனைக்கிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரோக் க்ரீமும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சும்மா இந்த வீடியோஸ்லாம் ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட்காக தான். ஸோ எப்போதுமே ஃபார்முலேஷன், டியூட்டோரியல் அந்த வீடியோஸ்க்கு மத்தியில இந்த மாதிரி வீடியோஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பவுடர். ஆக்சுவலி நான் வந்து மைக்ரோ பிளேடிங் போலாமா ஐப்ரோஸ்க்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, மைக்ரோ பிளேடிங் பண்ணா ஒரு 2 இயர்ஸ் அப்படி தான் இருக்குமா. திருப்பி வந்து நம்ம மைக்ரோ பிளேடிங் பண்ணணும் ஐப்ரோஸ்க்கு. சரி அது போட்டு இந்த இந்த பவுடரே ரொம்ப நல்லாயிருக்கு. நீட்டா இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் வருஷம் அப்படியே ஓட்டிடலான்னு இருக்கேன் இந்த பவுடர் வச்சே. அது மாரி நல்ல லைஃப்பும் வருது. அதோட ப்ரஷ்ஷும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப லைட்டா தான் ஐப்ரோ வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். சிம்பிளா. இப்போ நான் அந்த பொட்டு வேண்டாம். எனக்கு பிடிக்கல. அதனால நான் எடுத்துட்டேன். ஐலைனர் வரைஞ்சுக்கிறேன். நான் அன்னைக்கு யூஸ் பண்ணுறது லாக்மேயோட ஐலைனர். ஐலைனர் வந்து நம்ம அந்த ஐலைனரோட டிப் வந்து கண்ணுக்கு மேல படுற மாரி இருந்தாலே, ரொம்ப சிம்பிளா ரொம்ப தின்னா நம்மளால லைன் வரைய முடியும். அதே மாதிரி கடைசி அந்த கண்ணோட எட்ஜ் வரைக்கும் ஐலைனர் கொண்டு போய் முடிச்சோன்னா, கண்ணு வந்து பார்க்கறதுக்கு நல்ல டிஃபைனா தெரியும். நான் வந்து காஜல் எதுவுமே மோஸ்ட்லி இப்பலாம் அப்ளை பண்றதில்ல. ஸ்கூலுக்கு வந்து டெய்லி வேருக்கு காஜல் அப்ளை பண்றதில்ல.
இன்கேஸ் வந்து நிறைய காஜல் அப்ளை பண்ணாலும் நமக்கு டார்க் சர்க்கிள்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தேவைன்னா, அவசியம்னா மட்டும் தான் நான் காஜல் இப்போலாம் அப்ளை பண்ணுறேன். இது வந்து முன்னாடி நான் இந்த மாதிரி தான் இருந்தேன். ஸ்கூல் டைம்லலாம் ஐலைனர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து மேக்கோட லிப்ஸ்டிக் ரூபி வூ. உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் இன்வெஸ்ட் பண்ணணும்னா, ஆ பெஸ்ட்டான ஒரு ரெட் லிப்ஸ்டிக்னா உங்களுக்கு ரூபி வூ. நீங்க அத வந்து லைட்டாவும் அப்ளை பண்ணிக்கலாம், திக்காவும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப லைட்டா அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து அப்படியே உங்களோட ஸ்கின் ஃபினிஷ் குடுக்கும். அந்த லிப்லயே வந்து ஆ லிப்பே அந்த கலர்ல இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா அதோட மெர்ஜ் ஆயி ஒரு சூப்பர் லுக் குடுக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நான் வந்து அப்ளை பண்றேன். இப்போ ஃபைனலாவும் நம்மளோட டிஐஒய் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த செட்டிங் ஸ்ப்ரேவோட வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. செட்டிங் ஸ்ப்ரே கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே போட்ட உடனே சூப்பரா இருக்கு. செட்டிங் ஸ்ப்ரே போட்டிங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாவே உங்களோட மேக்கப் நல்ல க்ளோவியா, டியூவியா சூப்பரா இருக்கும். இப்போ நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி ஃபேன் மாதிரி வச்சுக்கிட்டிங்கல்ல, ஃபேனுக்கு கீழ நின்னுட்டீங்கன்னா, ஒரு ஒரு 1 மினிட்ல இது வந்து நல்லா செட் ஆயிரும். நீங்க செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா ரொம்ப சூப்பரா இருக்கும். எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஒரு சின்ன விஷயம் நம்மளோட ஃபேஸ்ல இன்க்ளூட் பண்ணிட்டாலே நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு ஆப்ட்டான ஷிம்மர் இருக்கிற மாதிரி வாங்கணும். சில பேருக்கு கோல்டு நல்லாயிருக்கும். சில பேருக்கு சில்வர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி நம்ம போடுறதுனால நம்மள பார்க்கும்போதே நம்ம ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியா, ரொம்ப க்ளோயியா, ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னோட ஆல் டைம் பெப் அண்ட் ப்ரைம் ஸ்ப்ரே வந்து மேக் தான். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாரி மேக் ஸ்ட்ரோப் க்ரீமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இப்படி தான் ஏதாச்சும் முன்னாடி வச்சுட்டு தேடிட்டுருப்பேன். எடுத்துருச்சு. நம்ம வந்து பொட்டு வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் ஐலைனர் வச்சு பொட்டு வைக்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நிறைய நிறைய டிசைன்ஸ் வரைகிறது பிடிக்கும். ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஐலைனர்ஸ் மட்டும் வச்சு தான் பொட்டு வச்சுட்டு போவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிசைனில் வச்சுட்டு போவேன். அந்த பழக்கம் இப்போவுமே எனக்கு சம்டைம்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான், என்னோட மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆயிருச்சு. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.